இல்ல. அதாவது இது எல்லாரும் எதிர்பார்க்கின்ற ஒரு வழக்குங்க. இப்ப ம். எனக்கு கூட இந்த தீர்ப்பு இந்த வழக்குல வந்து ஒரு நல்ல தீர்ப்பா வரணும். தமிழன் பசங்க என்ன சொல்றாங்கன்னா, மாநில அரசாங்கம் வந்து கவர்னர் ஐயாக்கு சம்பளம் குடுக்குறாங்கன்னா, நானும் சம்பளம் தான் குடுக்குறேன். ம். மாநிலங்கள்ல உள்ள வரி குடுக்குறவங்கலாம் எல்லாரும் சம்பளம் தான் குடுக்குறோம். எல்லாருக்குமே அப்படிதான். ம். அதாவது அரசாங்கத்துல வேலை செய்றவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து நாம் செலுத்துகின்ற வரி, நம்ம இந்த நாட்டுல உள்ள அனைத்து 8,00,00,000 மக்களா இருக்கட்டும், 144,00,00,000 மக்கள் இந்தியால இருக்கட்டும், அவங்க மூலமா தான் சம்பளம் போறது. ம். அதனால வந்து நாங்களும் சம்பளம் குடுக்குறோம்னு சொல்றேன். அவர்கள் மட்டும் குடுக்குற மாரி சொல்ல வேண்டாம். ம். 2வது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆக்சுவலா இந்த சுப்ரீம் கோர்ட் கடுமையாக குற்றம் சாட்டியிருக்குன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா? ம். அவர்கள் வந்து அந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். நீங்க சாராமாரியா கேள்விகள் அதெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம். ம். கேள்விகள் எழுப்பியிருக்கிறார்கள். அந்த கேள்விகளுக்கு பதில் வந்து நாளைக்கு குடுப்பாங்க. ம். அதாவது 181 மசோதாக்கள் இருந்ததுல வந்து 152 மசோதாக்கள் கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. ம். அதுல வந்து 5 மசோதாக்கள் மாநில அரசாங்கத்தால வித்ட்ரா பண்ணப்பட்டிருக்கிறது. 9 மசோதாக்கள் வந்து பிரசிடென்ட்க்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. ம். சோ அப்ப அந்த 9 மசோதாக்களோட கேள்விக்குறி இப்ப என்னவா இருக்குது? அதுல நீட் கூட உள்படும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அந்த சரி. 9 மசோதாக்கள் பத்தி யாரும் பேசவே இல்ல இப்போ. இப்ப மீதி இருக்கிற 10 மசோதாக்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா, 15 மசோதாக்கள் இருக்கு. 5 மசோதாக்கள் ப்ராக்ரஸ்ல இருக்கு. 10 மசோதாக்கள் வந்து இப்போ வந்து நிலுவையில் இருக்கு. அதுதான் வந்து இப்ப காரசாரமா விவாதமா போயிட்டு இருக்கு. ம். அதற்கு எந்த அடிப்படையில் அவர் வந்து இத வந்து வித்தல் பண்ணியிருக்கிறாருன்றதுக்கு வந்து பதில் நாளைக்கு குடுக்க போறார். ம். குடுத்த உடனே நமக்கு எல்லாம் தெரிய போகுது. சரி. ஆக்சுவலா இப்போ சுப்ரீம் கோர்ட் ஒரு கேள்வி நாளைக்கு பதில் கொடுக்கிறாரு தெரியும். பிரசன்னா ஒரு கேள்வி எழுப்பினாரு. கடந்த முறை விசாரணையின் போது ஆளுநர் அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில நீங்க மாநில அரசோடு கலந்து ஆலோசனை செய்து ஒரு உரிய முடிவை கொடுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அப்படி எந்த விதமான ஒரு ஆலோசனையும் ஆளுநர் தரப்பு மாநில அரசோட நடத்தல. அப்ப அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் திரு சுப்பிரமணியன்? சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ குடுக்குற டைரக்ஷன் படி இப்ப நம்ம எல்லாரும் நடக்கிறோமான்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்ட வந்து ம். ஒரு கரப்ஷன்ஸ்லாம் பயங்கர ஜாஸ்தியா இருக்கு. கரப்ஷன் கேஸஸ வந்து நீங்க வந்து ஃபாஸ்டா நடத்த மாட்டீங்க. எஸ்பெஷலி வித் ரிகார்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்னாங்க. ம். அது அவர்களோட வந்து வாதம். அவங்க வந்து ஒரு ஒப்பீனியன் சொல்றாங்க. அதை ஏற்றுக்கொண்டு அதை வந்து துரிதமா முடிக்கிறதோ, இல்ல வந்து காலத்துல வந்து போக்குல முடிக்கிறதுன்றது வந்து அந்த அப்பீல் ஆகிற வந்து வக்கீல்களாக இருக்கட்டும், அரசாங்க தரப்பு வக்கீலாக அது பார்த்துப்பாங்க. ம். அது மாதிரி ஒரு அப்சர்வேஷன் சொல்லியிருக்காங்க. அந்த அப்சர்வேஷன் வந்து தவறா சரியான்றது வந்து அவர் எடுத்து வைப்பார். அவர் அவ்வளவுதான்.